நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தற்போது முடிவுக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா சிவபெருமானுக்கு உகந்த சோமவாரன்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாளில் அமைந்த இந்த பிரதோஷ தினத்தன்று எந்த முறையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. மேலும் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அமைந்த இந்த பிரதோஷத்திற்கு என்ன சிறப்பு, மேலும் இந்த நாளில் எந்த முறையில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவனின் அருளால் பார்த்திங்கன்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே முன்னேற்றம் தாங்க. சிவனை வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாலும் பலருக்குமே விருப்பமான ஒரு விரதம்னா அது பிரதோஷ விரதமாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா சிவனுக்குரிய அஷ்ட விரதங்களில் 8 வகையான விரதங்கள் தான் பிரதோஷ விரதமும் ஒன்றுங்க. திரியோததி திதியிலேயே பிரதோஷ வழிபாட்டினை நாம் மேற்கொள்வோம். வளர்பிறை தேய்பிரைன்னு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரதோஷங்கள் வருவதுண்டு. சில சமயங்களில் அரிதாக ஒரு மாதத்தில் 3 முறை கூட பிரதோஷம் வருங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா தினமுமே மாலை 4:30 6 மணி வரையிலான காலத்தை நித்திய பிரதோஷம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் பல மடங்கு நமக்கான பலன் உண்டுங்க. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள்னே சித்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நேரம்தான் பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட தோஷங்களையும் துன்பங்களையும் பாவங்களையும் போக்கி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷங்களை வழங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ விரதத்திற்கு உண்டுங்க. தொடர்ந்து நீங்கள் 12 ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டா அவங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா சிவலோக பதவி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த சிவபெருமானுக்கே உகந்த முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தாங்க இந்த பிரதோஷம். இவற்றில் சனியும் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பும் சக்தி வாய்ந்த நாளாக சொல்லுவாங்க. பிரதோஷத்தினே சோமவாரன்னு சிவபெருமானுக்கு உகந்த நாளுங்க. திங்கக்கிழமையில தான் சோமவாரன்னு நம்ம சொல்கிறோம். சோமன்னா பார்வதியோடு கூடிய சிவபெருமானு அர்த்தமா. சந்திரன்னு பொருள் கூட இதற்கு உண்டுங்க. சாபத்தால் தன்னுடைய கலைகளை ஒவ்வொன்றாக இழந்து வாடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அருளால் சாபம் நீக்க பெற்றதோடு சிவபெருமானின் தலையிலும் இடம் பிடித்தார். அப்படிப்பட்ட சந்திரனுடைய தவத்துக்கும் வழிபாட்டிற்கும் மனம் இறங்கிய சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் ஒருவராக திகழக்கூடிய வாய்ப்பையும் சந்திர பகவானுக்கு கொடுத்துருக்காராம். அப்போது சந்திரன் பார்த்தீங்கன்னா தனக்குரிய நாளில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா தங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டுன்னு பரமேஸ்வரரை வேண்டிக்கிட்டாரு. அதன்படி தோன்றியது தாங்க இந்த சோமவார பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ நாளில் பார்த்தீங்கன்னா சந்திர திசை நடப்பவங்களும் சந்திரனுடைய லக்னாதிபதியாக கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கோங்க. மன நிச்சயம் பார்த்தீங்கன்னா நிம்மதியடையும், மகிழ்ச்சி உண்டாகும். அதே போல் இந்த பிரதோஷ வேலை பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய மாலை நேரமான 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள் செய்து சிறப்பு பூஜைகளும் அற்புதமான ஆராதனையும் நடத்துவாங்க. இந்த ஒரு வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயம் நீங்கி மன அமைதி உண்டாகும். அதே போல் நல்ல எண்ணமும் உங்களுக்குள்ள உண்டாகுங்க. இந்த சோமவார பிரதோஷ தினத்தில் நீங்கள் சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அடித்து நந்தி தேவருக்கு செவ்வரளியும் அருங்கம்புல் மாலையும் கொடுத்து வழிபட்டா நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறுங்க. அதே போல் எலுமிச்சை சாதமும் தயிர் சாதமும் சர்க்கரை பொங்கலோ உங்களால் எது முடிந்ததோ அதை இந்த நாளில் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்திட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும். மேலும் பிரதோஷ தினத்தில் அதிகாலை எழுந்து நீங்கள் நீராடி திருநீர் பூசி சிவ மந்திரத்தை ஓதி உபவாசமாக இருங்க.
அன்று காலை முதல் மாலை வரையுமே பிரதோஷ முடிவு வரை கூட உணவை தவிர்த்து பிரதோஷன தரிசனம் செய்து முடித்த பிறகு பிரசாதத்தை உண்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்களை விரதம் இருந்து சிவனை வழிபட்டு வந்தாலே சிவனுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடத்துவாங்க. இதனால் இந்த தினத்தில் நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு இடையே நீங்கள் நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும். பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபட்டிங்கன்னா சகல தெய்வங்களை வழிபட்ட பார்த்தீங்கன்னா பலன் உண்டுங்க. அதே போல் இந்த நாளை என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. பிரதோஷ நாளில் அன்னதானமாக தயிர் சாதத்தை கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தேடித்தரும். அதே போல் பசுவுக்கு உணவிடுங்க, சந்ததி சிறக்க அமையும். சிவபெருமானிய நந்தியை வழிபடும் போது யாருன்னு பேசாமல் இருங்க. எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க. அதே போல் சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இருக்கணும். நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானி இந்த நாளில் வழிபடாதீங்க. குறிப்பாக இந்த நாளில் விரதம் இருப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு உகந்த நேரம் தாங்க இந்த பிரதோஷ நேரம். இதனால் பிரதோஷ பூஜை மேற்கொள்ளக்கூடிய போது நீங்கள் அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும், தோஷங்கள் அனைத்து நீங்கிடுங்க. எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் இந்த பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கறந்த பாலை கொண்டு சிவனை அபிஷேகம் செய்து சங்கு பூ வைத்து வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன் உண்டு. அதே போல் காரம்பசுவின் பாலை கொண்டு நந்தியும் சிவனையும் வழிபட்டினா பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்குங்க. பெண்ணால் ஏற்பட்ட சாபம் உள்ளிட்ட எந்த ஒரு சாபமாக இருந்தாலும் நீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் பிரதோஷ விரதம் மேற்கொண்டு வந்தாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சிவனின் அருளால் அழகான ஒரு குழந்தை உண்டாகும். அதே போல் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுங்க. வறுமை நீங்கி வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும். தொழில் மேன்மையடையும். கடன் பிரச்சனை தீருங்க. போட்டித் தேர்வு எழுதுபவங்களுக்கு எளிதில் வெற்றி உண்டு. பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்துக்கிட்டு சிவபெருமானை வழிபட்டால் நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேற்றி தருவார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமச்சிவாய என்ற நாமத்தை நம்ம சொன்னாலே நம்முடைய சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கி விடுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை வழிபட அவருக்கு உகந்த நாள்னா அது பிரதோஷந்தாங்க. இந்த நாளில் நாம் அவரை வழிபடும் போது ஈசனின் அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற்றுக்கலாம். அப்படியான சோமவார தேய்பிரை பிரதோஷத்தன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானை எந்த முறையில் வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிரதோஷ காலமான 4:30 6 மணிக்குள்ளே நீங்கள் வழிபடுங்க. முடியாதவங்க 7:30 மணிக்குள்ளையாவது வழிபாடுகளை நீங்கள் செய்திடுங்க. இந்த நேரத்தில் உங்களால் முடிந்தால் வெள்ளை நிறத்திலான நெய்வேத்தியத்தை சிவபெருமானுக்கு படைத்து வழிபடலாம். உங்களுடைய வீட்டில் இப்படி வழிபட முடியாது நினைத்தீங்கன்னா சிவ ஆலயம் சென்று வழிபடுங்க. ஆனால் வீட்டில் வழிபட்டாலும் ஆலயம் சென்று வழிபட்டாலும் சிவ வழிபாட்டுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை தருங்க. இதே போல் தீபமானது இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியதாக இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் துயரம் தோஷனை அனைத்தையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்பத்தையும் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் வெளிச்சத்தையும் தரக்கூடிய நாள் தாங்க இது. பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது நல்லதுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி தந்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தில் அபிஷேகத்துக்காக பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா நோய் தீரும், நீண்ட ஆயுள் உண்டு. தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தினா நல்ல மக்கட்பேரு உண்டாகும். அதே போல் தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் இனிய குரலையும் செல்வ செழிப்பு வாழ்க்கையில் உண்டாகுங்க. நெய் கொண்டு அபிஷேகம் செய்தால் மோட்சம் உண்டு. இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சுக வாழ்வும் குடும்ப நலமும் சிறப்பாகும். கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் என்படும், எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடுங்க. சந்தனத்தை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், நல்ல புகழும் பேரும் உங்களுக்கு உண்டாகும். விபூதி கொண்டு அபிஷேகம் செய்ய வேலை வாய்ப்பும் உயர் பதவி உண்டு. பஞ்சாமிர்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்ய செல்வ செழிப்பு உண்டாகும்.
பன்னீர் பார்த்தீங்கன்னா கரும வினைகளை நீக்கும். பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் நீங்குன்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒன்றை பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு வாங்கி தந்து சிறப்பான பலனை பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.